இலங்கைக்கான இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் ஏ நடராஜன் கொஸ்லாந்த பகுதிக்கு விஜயம் செய்ததோடு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்துள்ளார். இந்திய அரசாங்கம் ஏற்கனவே இலங்கையில் ஒரு 50,000 வீடுகள் கட்டுகின்றது. அதில் ஒரு 2,000 வீடுகள் பதுல மாவட்டத்தில் கட்டுவதாக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அதற்கான சில இடங்களை எல்லாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு. இயற்கை விபரீதம் நடந்த பிறகு நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் கலந்து உரையாடி அங்கு ஒரு சில இடங்களில் கட்டும் 2,000 வீடுகளை சில வீடுகளை மாற்றி இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் கட்ட முடியுமா என்று நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை நாங்கள் இன்னும் கலந்துரையாடி முடிவு செய்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய முயற்சிப்போம். அதன் பின்னர் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள பூனாங்கல தமிழ் மகாவித்தியாலயத்துக்கும் இலங்கைக்கான இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் விஜயம் செய்தார்.